எங்கேயோ வருது, சபைக்குள்ளே மாடு வராது, சபைக்குள்ளே ஆடு தான் வரும். அவன் மாடாக இருந்தாலும் தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? அவனை பரிசுத்தப்படுத்தும். அதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 10:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீ சுத்தமாவாய். முதல் உபதேசமே என்ன? சிலுவையின் உபதேசம். அது என்ன? அந்நியனுக்குத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக. அது அங்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாடு, அது ஜபத்துக்கு வருகிறது, அவ்வளோதான். இது நீங்கள் இயேசுவை கற்றுக்கொள்ள வருகிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய ஆராதனைக்கும் மற்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கிற ஆராதனைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இதை நான் பகிரங்கமாய் திறந்த இருதயத்தோடு உங்களுடைய ஆத்தும செழிப்பிற்காகவே சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தெருக்கு நர்சரி ஸ்கூல் மாதிரி அல்லது மளிகை கடை போல சர்ச்சைகள் இருக்கலாம். வரட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பொருள் உனக்கு எழுப்பி இருக்கிறார். அந்த மெய்ப்பன் தான் உங்களை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லு.